கணபதி என்கிற காலனும் கேளும் கணபதி என்கிற கருவும் ஆதலாள் கணபதி என்கிற கவலை திருவே காக்கும் கடவுள் கணேசனே காக்கும் கடவுள் கணேசனே கவலைகளே அவன் அருளை துணை காக்கும் கடவுள் கணேசனே கவலைகளே அவன் அருளை துணை காக்கும் கடவுள் கணேசனே Come on.
வசந்தங்கள் வாழ்த்து ஊர்வலம் நடக்கின்றது ஏழில் பொங்கிடம் அன்பு தங்கை நிறம் நெட்டியில் குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது
சிறப்பான முறையில் பேரன்புகள் சார்ந்து பெரியவர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த அனைவரும் அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் விரைவாத சகோதர சகோதரி அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஒற்றுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வரையை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசை குற்றம் மசை குற்றம் காரியல் குற்றம் ஆகிய எந்த குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகள் கொண்டு நாங்க 1000மோ 5000மோ எவ்வளவு தப்பு செஞ்சாலும் சரி நம்ம ஜெயமர் செய்ய வந்திருக்கோம் தப்பு எல்லாம் ஜெயம் பண்ணோம் நம்ம எல்லாம் தப்பு செய்யற ஆளுகளாங்க நம்மள பார்த்தாலே வடிகிற முகம்னு தெரியும் என்னது பால் வடிகிற முகம் நம்ம எல்லாம் தப்பு செய்யற ஆளு கிடையாது ஆனா நல்லா இருக்கிற மனுஷனை கூட சில பேர் தப்பு செய்ய வச்சிருக்கான் பாத்திருக்கீங்களா அதெல்லாம் சூழ்நிலை அது சூழ்நிலை நம்ம ஒண்ணு நினைச்சா ஆண்டவன் ஒண்ணு நினைப்பேன் கண்டிப்பா மனுஷனா பிறந்துட்டோம்னாலே உலகத்துல பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது இப்படியா இருப்பாங்க மனுஷனுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தாத்த கோயில் இருக்கிற சாமிக்கு அர்ச்சனை நல்லா இருந்தா 10 ரூபாய்க்கு சூட வாங்கி பொருத்த மாட்டேன் ஆனா ஏதாவது நோக்காடு வரட்டும் கோயில வரத்துக்கிட்டு உருள் வாங்க இருக்கையா ஊரை விட்டு ஓடிட்டா ஓடி எவனு ஜெவனு வச்சுட்டானா நல்லா இருக்கிறப்ப சூட வாங்கி பொறுத்துறது ஒண்ணும் பொறுத்துறாது சாமியை போற வாக்குல பார்த்துட்டு பிளெயினுக்கு கொடுத்துட்டு முட்டை போயிட்டே இருப்பான் ஆனா ஏதாவது வந்தா கோயில விடுறது அப்படி மாங்க மாங்க உருள் வாங்கி அப்ப மனுஷனுக்கு பிரச்சனை வந்தாது கடவுளே தேடும் எல்லா பேருக்குமே உலகத்துல ஆசை இருக்குமுங்க சரி ஆனா நம்ம உலகத்துல நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா அது எப்படி நடக்கும் நினைச்சது நடக்காது நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் அதிகா இருக்கு இந்த உலகத்திலேயே 3 பேரு கிட்ட நம்ம பேச முடியாதா ஸ்மாலி மட்டும் 3 பேரு கிட்ட நம்ம பேச முடியாதா பேசவே முடியாது யாரு தெரியுமா யாருமே பேச முடியாது இந்த 3 பேர்கிட்ட மட்டும் ஒண்ணு ரொம்ப படிச்சவன் ரொம்ப இன்னொன்னு சரி ரொம்ப குடிச்சவன் இன்னொன்னு கட்டுன பொண்டாட்டி இந்த 3 பேருக்கிட்டயுமே நம்ம எதை சொன்னாலும் ஒத்துக்கிறாரு என்ன அது ஆமா இதே உலகத்துல உண்மையான விஷயம் அப்படியா இந்த உலகத்திலேயே பெண்களுக்குன்னு 3 கடை இருக்கு இந்த 3 கடை இல்லாம இவங்களால வாழவே முடியாது என்ன சத்தியமாங்க என்ன பெண்களால 3 கடை இல்லாம வாழ முடியாது என்ன கடை இந்த கூட்டத்துல பப்புடுகார தம்பி உன் பேச்ச நிப்பாட்டுப்பா எங்களால வாழ முடியும் அப்படின்ட்டு யாராவது இந்த கூட்டத்துல பெண்கள் இருந்தா சரி தயவு செய்து தாராளமா கை தூக்குங்க 3 கடை இல்லாம என்னால வாழ முடியும்னா என்ன தெரியுமா முதல் கடை பூக்கடை சரி 2வது நகைக்கடை 3வது துணிக்கடை இது 3 இல்லாம யாராவது இருந்திருக்கீங்களா கிடையவே கிடையாது ஆம்பளை மட்டும் இழுச்சா போயில நமக்கு 3 கடை இருக்கு என்ன பொண்டாட்டி போட்டு வர சங்கிலிய புடுங்கி வைக்க அடகு கடை வித்து தண்ணிய போட சரக்கு கடை கடைசியில முண்டை தள்ள மாதிரி விழுகிறது சாக்கடை நம்ம வளப்பல எப்படி ஆனா ஆண்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இன்னைக்கு ஆண்கள் கூட்டம் நிறைய உட்கார்ந்து இருக்கீங்க இங்க இருக்கிற ஆண்களை பார்த்தேன்னா முன்னாடி நிறைய பெரியவங்க உட்கார்ந்து இருக்கீங்க
உங்களை பார்த்து நான் பப்புனா மட்டும் தயவு செய்து நீ எக்காரணத்தை கொண்டு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. உங்க வீட்டுல ஒருத்தனா நீங்க பெத்த புள்ளையா நினைச்சாலும் சரி, உங்க கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பி நினைச்சாலும் சரி, இங்க இருக்கிற பெரியவங்கிட்ட கேக்குறேன், அந்த காலத்துல எல்லாம் உங்க பொண்டாட்டி கூட சண்டை வந்து நீங்க பொண்டாட்டி அடிச்சீங்கன்னா உங்க பொண்டாட்டி கோவிச்சுக்கிட்டு எங்க போவாங்க? அப்ப எங்க போவாங்க? ஆத்தா வீட்டுக்கு போறேன்னு கோச். இதுவே காலகாலமா நடக்கிறது. புருஷங்கார அடிச்சானா உங்ககிட்ட வாழ மாட்டேன், இனி இடத்த மைத்த புடுங்கன்னு அதை பண்ணிட்டு துணி மணி அள்ளிக்கிட்டு ஆத்தா வீட்டு கோச்சுட்டு போவாங்க. எப்போ? அப்போ இப்ப அப்படி கிடையாது. புருஷன் ஒத்தடி அடிச்சு அந்த சக்கரத்து மேல 2 அடி அடிக்கிறாளுங்க. வீடு விளங்குமா? புழு புழுன்னு இருக்கும். எம்பிட்டு அன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொம்பளை, குந்தாடி பொம்பளை, புருஷங்கார லேசா தண்ணியை போட்டு மோத்தாடி கேட்டு புட்டியான். இந்த மூத்த வச்சு அவன் ஏத்து பதக்குன்னு ஏத்து கவிட்டு மக்க முரட்டு பொம்பளை. இப்ப அதுவும் கிடையாதுங்க. இப்பதான் புருஷனை ஏத்து அடிக்கிறது. இப்ப அதுவும் கிடையாது. இது வந்து நான் கதைக்காண்டி சொல்லுவேன். உண்மைக்குமே நம்ம இருக்கிற மாவட்டம் மதுரை மாவட்டம். ஆனா என்ன ஒரு கூத்து கேட்டீங்கன்னா, கடலூர் மாவட்டத்துல உண்மைக்குமே ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த பொம்பளை பேரு ரூபா. சரி. ஆமா ஆமா. என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, அந்த பொம்பளோட புருஷன் வந்து ஒரு குடியாரு. ட்ரெயினி தண்ணியை போட்டு பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. இந்த பொம்பளை சொல்லி சொல்லி பார்த்திருக்கு, கேட்கல. இந்த பொம்பளை என்ன பண்ணிப்பட்டா, ஆத்தா வீட்டுக்கு கோவிச்சுட்டு போகல, புருஷனை எதிர்த்து அடிக்கல. சரி. இந்த பொம்பளை என்ன பண்ணிருக்கு, நேர மார்க்கெட்டுக்கு போய் 1.5 கிலோவுக்கு கட்லா மீன் எடுத்து அதுல விஷத்தை ஊத்தி புருஷனை திங்க விட்டு புருஷனை போட்டு தள்ளிருச்சு. என்னடா சொல்ற? இப்ப எனக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, சிக்கன் குழம்புல விஷத்தை வைக்கலாம், ஆமா, மட்டன் குழம்புல விஷத்தை வைக்கலாம், சாம்பார்ல கூட விஷத்தை வைக்கலாமியா. சரி. இந்த பொம்பளை ஏன் மெனக்கட்டு மீன் குழம்புல வச்சா தெரியுமா? கட்லா மீன்ல போய் வச்சிச்சு. மீன் குழம்புல மட்டும்தான் நம்ம எவ்வளவு விஷத்தை கலந்தாலும் சரி, வாடை இத்தினி கூட வெளியே தெரியவே தெரியாதான். குடிச்சிருவாங்க. இந்த பொம்பளை எல்லாம் நோட் பண்ணிக்கங்க, உங்க புருஷனுக்கு உதவும். நல்ல விஷயத்தை சொல்லியா? இதுல எனக்கு என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்த பொம்பளைக்கும் புருஷனுக்கு சண்டைங்க. அந்த பொம்பளை புருஷன் டார்ச்சர் தாங்காம புருஷனை போட்டு தள்ளிருச்சு. சரி. இது அவங்க குடும்ப பிரச்சனை. இதுக்கு நமக்கு தேவை கிடையாது. இதுல யூடியூப்ல போட்டு விட்டாங்க. எப்படி போட்டுருக்காங்கன்னா, தலைப்பை கவனிக்கிறேன், கட்டிய கணவனை மீன் குழம்பில் விஷமைத்து கொன்ற மனைவி கைது அப்படின்னு யூடியூப்ல போட்டாங்க. சரி. இதுக்கு 3 பொம்பளைங்க நாசம்பத்து போறவங்க என்ன பண்ணிருக்காளுங்க, கீழே கமெண்ட் பண்ணி எழுதிருக்காளுங்க. எப்படி? ஒரு பொம்பளை கமெண்ட்ல கேட்டிருக்கா, எப்படி புருஷனை கொல்லுற அளவுக்கு அந்த விஷம் எந்த கடையில விற்கும், அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்கன்னு ஒரு பொம்பளை கேட்டிருக்கா. ஒரு பொம்பளை. ரெண்டாவது ஒரு லூசு பையன் மகன் கேட்டிருக்கா, அந்த விஷத்தை வந்து குழம்பு கொதிக்கிறப்ப ஊத்தணுமா, இறக்குன பின்னாடி ஊத்தணுமான்னு சந்தேகத்தை பத்தியா. மூணாவது லூசு முண்டை கேட்டிருக்கா, அரக்கல மீனுக்கு 1 டப்பா ஊத்தவா, காட்டப்பா ஊத்துறா போதுமா. இந்த 3 திருட்டு முண்டைகளா இருந்திருக்குங்க. இதனால இங்க இருக்கிற ஆண்களுக்கு நான் சொல்லக்கூடிய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், இனிமே உங்க வீட்டுல பொண்டாட்டி மீன் குழம்பு வச்சா தயவு செய்து பொண்டாட்டி உப்பு பார்க்க விடுங்க. உசுறு ரொம்ப முக்கியம். அப்படி மீன் குழம்பு பிடிக்கலையா, நண்டு குழம்பு எடுத்து அதை வச்சு திண்டு பொழைச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு உசுறு ரொம்ப முக்கியமுங்க. கண்டிப்பா இந்த உலகத்துல ஆண்டவன் கொடுத்த உசுறு எப்ப எடுக்கணும்னு ஆண்டவனுக்கு மட்டுமே தெரியும். நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இங்க இருக்கிற பெண்கள் வந்து கடல் போல அமர்ந்திருக்கிறீங்க. பப்புனுக்காரன் யாருமே இங்க தப்பா நினைச்சிட கூடாது. வந்ததுமே நம்மள யாரும் குறை சொல்றது, இது வந்து இயல்பா நடக்கிற விஷயம். அதனால என்ன பார்த்தா ஆத்தா பெண்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க, கூட பிறந்த அக்கா தங்கச்சியா நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க. உங்க அனைவருக்குமே உங்க வீட்டுல ஒருத்தனா நினைச்சு உங்க குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நான் ஒரு நல்ல விஷயம் சொன்னா என்ன பெத்த ஆத்தா அக்காக்க கேட்டுக்கிறீங்களாக்கா? ஏக்கா நல்ல விஷயம் சொன்னா ஏத்துக்கிறீங்கல்ல? உங்க குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுன்றக்காண்டி நல்ல விஷயம் ஏத்துக்கிறீங்கல்ல? அதனால எல்லா பெண்களும் ஒரு நிமிஷம் பாப்பா கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்காண்டிதான் நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காதீங்க, பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். அப்படி இல்லப்பா. நிறைய பேரு பொண்டாட்டி கிட்ட காசை கொடுக்கறத விட இன்னைக்கு வப்பாட்டி கிட்ட கொண்டு போய் திணிக்கிறவங்க ஊர்பட்டவே இருக்கான் நிறைய. கட்டுன ஒண்டாட்டி வேலை பார்த்த அழுப்பல அப்பத்தே குறுக்கு வலிக்குதுன்னு காலை நீட்டி உட்காரும். அந்த நேரம் புருஷங்கார வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். வரும்போது ஆம்பளன்ற கத்தை காட்டுவான். என்ன மொத்த மகளே, உனக்கு அறிவு இருக்காடி?
கட்டுன புருஷன் ஒரு ஆம்பளை வீட்டுக்குள்ள வர என்னடி மரியாதை நம்ம கால நீட்டி உக்காந்து இருக்க கால மடக்கிறியா யார சொல்லுவியா பொண்டாட்டிய ஆனா வப்பாட்டி அப்படி கிடையாது அவ காலை தூக்கி தோல் மேல போடுவான் இன்னும் கொஞ்சம் ஏத்தி போடும்பியா எதுக்கு நக்கிறதுக்கு ஏன் தெரியுமா கட்டுன பொண்டாட்டி கண் கண்ட தெய்வம் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு இருக்க கூடாது ஒயின் ஷாப் இல்லாத ஊரை பக்கத்து இருக்கவே கூடாது இங்க எதுக்கு இருக்காரு வெள்ளிமலை ஆண்டவன் அங்க கோயில் இருக்காருல பூசாரி அந்த பூசாரிக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு ஒத்துமை இருக்குங்க பூசாரிக்கு ஓம் பொண்டாட்டிக்கு போடா ஓம் பொண்டாட்டிக்கா என்னடா சொல்றே என்ன ஒத்துமைன்னு கேட்கணும் என்ன ஏங்க இதை மைக் போட்டு வேற சொல்றேன் பாரு என்ன ஒத்துமைன்னு கேளுங்க இங்க இருக்கிற பூசாரிக்கு என் பொண்டாட்டிக்கும் ஒத்துமைன்னு சொன்னேன் என்ன ஒத்துமைன்னா இங்க இருக்கிற பூசாரி முருகப்பெருமான மந்திரத்தால சொல்லி அர்ச்சனை பண்றாரு என் மண்டாட்டி எப்படி கிடையாது என்னை மானக்கடை கேட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க 5 மணிக்கு கோயில்ல எல்லா கோயிலையும் படிக்கும் ஊருக்கு என்ன படிக்கும் சுப்ரபாதம் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபத்பதே உத்திட்ட நரதா தூவம் கௌசல்யம் தெய்வ மாந்திரிகம் இப்படிதானே படிக்கும் இதே போலதான் என் வீட்லயும் என் மண்டாட்டி படிப்பா சந்தோஷம் தானே எப்படி படிப்பா அடங்கோத்தாங்கம்மா வேலைக்கு போற நாசமத்து போறவன் உதுத்த முண்டியா போயிட்டு ஏன் கட்டிய மனைவி கண் கண்ட தெய்வம் அப்பெல்லாம் ஏங்க உண்மைக்குமே கொண்டாடிட்டு அடி வாங்குறது தப்பு இல்ல நான் அடி வாங்கியிருக்கேன் ஒத்துக்குருவேன் ஆனால் மாமியா கிட்ட அடி வாங்குறதா மகா கேவலம் மாமியாட்ட அடி வாங்குறதா அடி வாங்குறா அதையே விளக்கமா தானே வாங்கியிருக்கேன் பெரிய கலவாணி பல்ல இருப்பவனே இல்ல வாத்தியாரே ஒரே ஒரு பிரச்சனை என்ன என் மாமியா வந்து யூடியூப்ல என்னை பாத்துறது இருக்கு நாடகத்தை ஆமா சரி அன்னைக்கு என் மாமியா யூடியூப்ல பாத்த இடத்துல ஒரு புதுசா டான்ஸ் ஒண்ணு கூட்டி வந்திருக்காங்க சரி நான் புது டான்ஸ்னு கெட்டி புடிச்சு ஓவரா அமைக்க இருந்திருக்கேன் இத நான் வீட்டுக்கு போறேன் என் பொண்டாட்டிக்கு என் மாமியா போன் அடிச்சு சொல்லி அந்த லூசு மட்டும் கிளம்பி வந்துருச்சு ஆத்தாலும் மகளும் வீட்டுக்கு போற தூக்கிக்கிட்டு நிக்கிறாளுங்க விளக்க மாத்தத்தை பேசிக்கிட்டே இருக்க சட்டன்னு அடிச்சுட்டான் ரோசப்பட்டேன் வெட்கப்பட்டேன் வேதனைப்பட்டேன் என்ன செய்யறது மாமியா கிட்ட அடி வாங்கினபடி இந்த மானம் கிட்ட உசுறு நமக்கு தேவையா வீட்டுக்குள்ள திடுத்திட்டு ஓடி போய் கொச்ச கவர் எடுத்து பேன்ல கவுத்த மாட்டி தொங்கிட்டேன் வாத்தியாரே 1.5 மணி நேரம் நான் தூக்குல தொங்கியும் என் நாக்கு வெளியே தள்ளியும் நாடகம் 1 வருஷத்துக்கு வாங்கி வச்சிருக்கா 1 வருஷம் வாங்கி வச்சு என்ன வளர்த்துக்க ரோசா முக்கியமுங்க ரோசா பேன்ல கவுத்த போட்டு தொங்கி நாக்கெல்லாம் வெளியே வந்து இந்த மானம் கட்ட உசுறு மட்டும் போக மாட்டேன்றுச்சு 4 மணி வரைக்கும் ஏனடா இருக்கு நான் எப்படி தொங்குனாலும் போகாதுங்க ஏன் தெரியுமா ஏன்னா நான் தூக்கு போட்டு தொங்குன பேனு டேபிள் பேன்ல தொங்குனியா நீங்க வேற எல்லா பேரும் நல்லா உட்கார்ந்துருக்காங்க இந்த கூட்டம் எந்நேரம் வரைக்கும் இருக்கும்னு தெரியல நல்லா உட்காருங்கத்தா இந்த பப்பு டான்ஸ் முடிஞ்ச உடனே நல்லா நாடா பாக்குற பொம்பளையில வம்பா இழுத்து போறது இந்த சோழி மட்டும் வச்சுக்கிறாதீங்க மீறி யாருனாவது கிளம்பி பப்பு டான்ஸோட ஓடுனீங்கன்னு வச்சுக்கோங்க எதுக்கதே கோயில் இருக்கு உங்களை போய் மண்ணவாரி தூத்துறவே நானா தான் இருப்பேன் வேணாம் இருந்துங்க விடியலாம் போலாம் வரிக்காசை கொடுத்து விடிய இருந்து முருகனை பார்த்துட்டு தான் போகணும் வரிக்காசை கொடுத்துட்டு வீட்டுக்கு போடாத புழு இருக்கு அதனால இதோ முருகப்பெருமானை மனதார வணங்கி விட்டு சாவி டூலர் சாவி இந்த கீழே எடுத்து கொடுத்துருக்காங்க யாராச்சும் சாவி மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதனுடைய வண்டியோட சாவி என்னன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போங்க ஹலோ 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 சூப்பர் நன்றி முருகப்பெருமான மனதார வணங்கிறோமா வாமுருகா வாமுருகா வந்து வரும் தாமுருகா நாங்க காவடியை தூக்கி வரும் முருகா கால்நடையா நடந்து வரும் நாங்க காவடியை தூக்கி வரும் முருகா கால்நடையா நடந்து வரும்
ஐயா சிறப்பான முறையில் எது எப்படி இருந்தாலும் வாய்ப்பாட ஒப்பிக்கணும். ஆமா ஆமா அருமையாக ஸ்ரீ வெள்ளிமலையாண்டி சுவாமி துணை நமது இடையப்பட்டி தெற்காம்பூர் நமது துருவப்பட்டி குடிப்பட்டி சிறப்பான கிராமத்தார்கள் நடத்தப்படும் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளிமலையாண்டி சுவாமி பங்குனி உத்தர உற்சவ திருவிழாவை முன்னிட்டு சிறப்புமிகு நாடகம் நடைபெறும் மற்றும் மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெறும். நமது தமிழக வீர விளையாட்டு குழு தலைவர் நமது ராஷ்டிரிய ரத்தின விருது பெற்ற சிறப்பான முறையில் PR கிரேட்ஸ் உரிமையாளருமாகிய உயர்திரு டாக்டர் பி ராஜசேகரன் மற்றும் சிறப்பான முறையில் PR கிரேட்ஸ் குரூப்ஸ் மற்றும் கருப்புக்கால் மற்றும் அவர்கள் தலைமையிலும் மற்றும் நமது ஒத்தக்கடை மேலூர் உயர்திரு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் முன்னிலையிலும் இவருக்கு மட்டும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் குகுனை மணந்து குறிஞ்சி மலர் கந்த பெருமானின் காதல் திருமணம். This is a love story. அதியா அத தினம் இது ஒரு காதல் கதைங்க. அது எப்படியா? முருகனே வள்ளிய காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கா. காதலிக்கிறது தப்பா? அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. காதல்ல ஒன் சைடும் பண்ணலாம், டூ சைடும் பண்ணலாம், சூசைட் பண்ணலாம். கடைசியில பொம்பளை கிடைக்கலன்னு முன்னாடி சூசைடு மட்டும் பண்ணிக்கிறேன். உண்மையான காதல் எது தெரியுங்களா? தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய காதலிக்கிறது உண்மையான காதல். உண்மை. நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிங்கிறான்னா அடுத்தவன் பொண்டாட்டியவே வரட்டி எடுத்துறான். அது பொண்டாட்டி தானே, அடுத்தவன் பொண்டாட்டி. இந்த சொல்லி நல்லா இல்லையப்பா. அருமையான முறையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அருமையான முறையில் சிறப்பாக இங்கு ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் அன்பனார் கிடாத்திருக்க மாவட்டத்தை எம் முருகன் அவர்களுக்கு இங்கு மலர்ந்து கொல்லப்படுகிறார்கள் மற்றும் இங்கு மிருதங்க முஸ்லிம் மாப்பிள்ளை ஏனாதி அஞ்சு நாடு கண்டெடுத்து என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு இங்கு மலர்மேந்த உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பான முறையில் அன்பு மாப்பிள்ளை தினேஷ்குமார் அவர்களுக்கு இங்கு சிறந்தோர் முறையில் மல்லநாடு உறுப்பினர்கள் மற்றும் இங்கு வயல்சேரி மரம் அன்பப்பா செல்வம் அவர்களுக்கு இங்கு சிறந்தோர் முறையில் மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். எங்கள் அத்தனை பேருக்கும் மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரியப்படுத்துவோம். நன்றி நன்றி. இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் சிறப்பான முறையில் நடிக்காத்த கொடுக்கும் நடிப்பிசை நாயகர் நமது திருப்பூவனம் மாநகரம் அருகாமல் கீழராங்கிய மாவட்டம் கண்டெடுத்த அன்புமா டி ஜெயபாண்டி அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முடியும் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் குயிலின் மேலான கோக்கில வாங்கி எங்கு சென்றால் வெற்றி சொற்போர் அரசி நமது மதுரை வல்லாள மாவட்டம் கண்டெடுத்த MSK கலைமகள் அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் நாடக கலை வரலாற்றில் சிறப்பான முறையில் பாட்டு கண்டு பிறந்த மகன் பேச்சு கண்டு வளர்ந்த மகன் அருமையான எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் முறையோடு பாடக்காடிய சிறப்பான மதுரை மாவட்டம் கண்டெடுத்து ஆர் ஜெய ரவிச்சந்திரன் அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு முடியும் நாரதர் அந்த கழகப்பூர் நாடகத்தை காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் நாடகத்திற்கு தனக்குதானே தாங்கரங்கள் பேரும் புகழ் ஆற்றக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் கிடாத்திருக்கை மாநகரம் கண்டெடுத்து அன்பு அண்ணார் சிறப்பான முறையில் எங்கு சென்றாலும் வெற்றி கொடி ஆற்றக்கூடிய MV முருகன் அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு முடியும் 6 மணிமன் பின்பார். இறைவன் படைத்த உலகில் மனிதன் நாடுகிறான், இறைவன் படைத்த உலகில் மனிதன் நாடுகிறான், அந்த மனிதன் வடித்த சிலையில் இறைவன் வாடுகிறான், இறைவன் படைத்த உலகில் மனிதன் நாடுகிறான், அந்த மனிதன் வடித்த சிலையில் இறைவன் வாடுகிறான், இறைவன் வாடுகிறான்.
மனிதன் மனித சிலைகளே வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இப்போ இது வந்து கார் சாவி மாதிரி இருக்கு. ஆமா காரா பைக்குன்னு நினைக்கல, லாக்கோட உள்ள கார் சாவி தான். தயவுசெய்து யாராச்சும் கார் சாவி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேடைக்கு வந்து அதனுடைய என்ன வண்டி காருன்னு சொல்லிட்டு சாவி வாங்கி. ஆமாங்க, கார் சாவி ஒன்று மிஸ் ஆகிருக்கீங்க, யாரை போட்டிருக்கீங்க? ஆமாம், உங்கள் கரெக்டாக நம்பரை சொன்னீங்கன்னா அது நம்பரும் இருக்குது, சொன்னால் கரெக்டாக வாங்கிக்கலாம். இல்லைன்னா கார் ஏலத்துக்கு விடப்படும். காவல்துறை தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்து சொல்லிட்டு காவல்துறை சாவி வாங்கிட்டு நீங்கள் போயிருக்கீங்க. அருமையான முறையில் சிறப்பாக பாடல் பாடிய அன்பனாருக்கு மனமார்ந்த நன்றி. இறைவன் படுத்த உடையெல்லாம் மனிதன் வாழுகின்றான். நான் உண்மைக்குமே தாங்க அந்த காலம். இப்ப சாமியவே ஏமாத்துற காலம் இப்ப உருவாயிட்டே இருக்குது. அப்படியா? ஏன்னா ஊருக்குள்ள ஜனத்தொகை பெருக்க பெருக்க பொய் பித்தலாட்டம் திருட்டுத்தனம் எல்லாமே பெருகிருச்சு. சரி, உண்மைதானே? ஏன்னா எல்லாமே நமக்கு என்ன வருதோ அதை செஞ்சோம்னா வாழ்க்கையில பிரச்சனை கிடையாது. அடுத்தவனை போல வாழணும், அடுத்தவனை போல வாழணும்னு நம்ம நாயா ஓடுறோம். எடுத்து கொடுக்காரன் கார் வாங்கிட்டானா நம்ம ஒரு சைக்கிளாவது வாங்கணும். அவன் ஒரு 10 பவுன் எடுத்தானா நம்ம ஒரு முடித்தட்டு மூக்குதான் எடுத்தானு போராடுறான். போட்டி இருக்கலாம், பொறாம மட்டும் இருக்கக்கூடாது. எங்க கேக்குறீங்க? நான் ஊருக்கே அட்வைஸ் பண்றேன், கடைசியில எனக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. நானும் ஒரு ஆளை பார்த்து பண்றேன்னு பண்ணி என்ன நான் பெருசாலாம் ஒண்ணும் திருட்டுலாம் பண்ண கிடையாது. ரொம்ப பசிக்குதுன்னு ஹோட்டல்ல 4 பரோட்டா போய் கேட்டேன். சரி, 4 பரோட்டா கேட்டேன். அந்த கணக்காரன் சொன்னாப்புல, தம்பி இப்பதான் கல்லுல வேக போட்டிருக்கேன், ஒரு பெரட்டுக்கிறப்ப செத்த வாசம் உட்காருனாப்புல. சரின்னு நானும் வாசல்ல உட்காந்துருக்கேன். அந்த ஆளு 4 பரோட்டாவை புரட்டிக்கு இருந்தாருல, அந்த நேரம் ஒருத்தன் புல்லட்டுல முரட்டால வந்தான். சரி, ஒண்ணு கடகாரன்னு 5 பரோட்டாவை பிச்சு போட்டு 3 கரண்டி சால்னாவை ஊத்தி 4 பச்சை முட்டையை உடைச்சு ஊத்தி ஒன்னா கிண்டி ஒரு பார்சல கட்டுன்னு. சரி, நான் பார்த்தேன், என்னடா ஆள் ஒரு டிஃபரெண்டா கட்ட சொல்றானே, பச்சை முட்டையெல்லாம் உடைச்சு ஊத்தி கட்ட சொல்றானே, இப்படி திண்டாத உடம்பு வைக்குமோ, டேஸ்டா இருக்குமோ, அதனால ஆள் பழுக்க இருக்கான் போல. நானும் கடைக்காரன் அண்ணே என்ன தம்பி அந்த புல்லட்டுக்காரனுக்கு எப்படி பார்சல கட்டுன்னு எனக்கும் பார்சல கட்டுன்ட்டு அவனை பார்த்து எனக்கு எச்சு ஊறிடுச்சு. நானும் கெட்ட சொல்லிட்டேன், மொக்கா கெட்ட சொல்லிட்டேன். அந்த ஆளு 2 பேருக்கும் பார்சல் கட்டி கொடுத்துட்டேன் ஒரே மணிக்கு. கெட்டிட்டு கையில வாங்கிட்டு எனக்கு ஒரு சந்தேகம். அந்த புல்லட்டுக்காரன் போய் கேட்டேன், அண்ணே வணக்கண்ணே, நான் நாடகத்துல பப்புனா நடிக்கிறேன், இந்த மாதிரி நானும் நிறைய ஹோட்டல்ல சாப்பிட்டிருக்கேன், ஆனா பச்சை முட்டையெல்லாம் உடைச்சு ஊத்தி 4 கரண்டி சால்னாவெல்லாம் ஊத்தி கிண்டி பார்சல் கட்டிருக்கேனே, இப்படி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த புல்லட்டுக்காரன் சொல்றியா, யாருக்கு தெரியும் தம்பி, நானே இது எங்க வீட்டு நாய்க்கு வாங்கிட்டு போறேங்கிறா. அட முண்டை ஓங்கேச கட்டு நானும் பார்சல் கட்ட சொல்லி அதுலதான் போட்டி பண்றானு நம்ம இழுச்சு பண்ணா நமக்கு அது தேவையா? அவனுக்கு நாய் இருந்திருக்கு, நம்ம எங்க ஓடுற நாய்? அப்புறம் என்ன பண்றது? ஆரம்பத்துக்கு போய் கொடுத்தேன். எப்ப கேட்டீங்க, நான் சிறப்பான முறையில் எது எப்படி இருந்தாலும் இந்த நாடக கலை உலகத்திற்கு தனக்குத்தானே தாண்டா நிகர் என்று நாடக கலை உலகத்தில் சிறப்பான முறையில் நல்லதொரு மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் எமது தமிழ்நாடு நாடக சங்கத்தில் சிறப்பாக சங்க தலைவராக திகழக்கூடிய அன்பப்பா அரசுகுல மாணவர் கண்டெடுத்து டிவி ஜெயம் அவர்களின் அருமை மாணவருமாகிய சிவகங்கை மாவட்டம் திருப்பூவனம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்து அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் தொப்பியின் டோல
என்ன உன் பிரச்சனை என்ன? பேசாம கூத்தப்படி ஒன்று அமைக்கிட்டு உட்காருப்பா. நீ வேற நாடகத்தை எடுத்துட்டு போயிடாது. ஊருக்கு 2 வந்து எங்களை ஓட்டு உயிரை வாங்குறது. அதுதானே எதுக்கு எப்பயும் பேச மாட்டேற? ஒன்றும் புரியவும் மாட்டுது. ஊரே அமைதியா இருக்கு, உனக்கு என்ன வந்துச்சு? இந்த கொடுமையா சித்திரவதை நாடகத்திற்கு அருமையான முறையில் அதான ஊரே மொத்தமாக இருப்பதில் எந்த ஊர் யாருக்கு தெரியும்? இருக்கட்டும் 100ல் 1 அப்படித்தான் எம்பிட்ட சமாளிக்கிறது. இதை விட கொடுமையான விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கேன். பப்புன்னு வரப்பதே கிரகமா நிறைய அமையும். அருமையான முறையில் இங்கு ஆல்ரவுண்ட் செய்வதற்கும் ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி வளர்ந்து வரும் இளம் கதாநாயகன் காதல் இளவரசன் அன்பு ஆமா ஆரம்பத்துல சரி விட்டது சரியா வரும், இல்லைன்னா மாடு குடிமாடாக போயிடும். என்னங்க அதான் அடிச்ச முட்டை தானே. அருமையான சிறப்பான முறையில் ஏன்னா மாப்பிள்ளை பத்தி வளர்ந்து வரும் இளைஞர் அவருக்கு அவர் இளவரசன் சிறப்பான முறையில் எங்கு செல்லாலும் வெற்றி சொல்லி அன்பு மாப்பிள்ளை அழகப்பட்டி கண்டெடுத்து ஏன்னா சிறப்பான முறையில் பல திருப்பங்கள் கொண்ட அன்பு மாப்பிள்ளை தினேஷ்குமார் அவர்கள் உங்கள் முன்னால் ஆல் ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட் உள்ள லயம் அன்பு மைத்திரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி மாப்பிள்ள. ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா இந்த நாடக கலைக்கு பிள்ளைகளை விட மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு கெட்டு போயிருவாங்க. அதெல்லாம் கிடையாது, மனசுதான் எங்கேயுமே காரணம். ஏன் நாடகக்காரர் தான் கெட்டு போவாங்க, இவ்வளவு காலம் தெரியாத இருக்காங்களா? எல்லாமே கேட்டா நாடகக்காரனுக்கு பொண்ணு தரக்கூடாது, இப்படி ஒரு பொருள் போட்டுருக்காங்க. இப்படி நாடகக்காரனுக்கு பொண்ணு தரக்கூடாதுன்னு இன்னும் நாங்க கல்யாணம் முடிக்காம மொட்டாவே தெரியுது. ஆனா ஏங்க உண்மைக்குமே பப்புனாருக்கெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஒவ்வொரு துன்பத்தையும் தாங்கி வர கத்துக்கணும்.
நானும் சோத்த தின்ட்டு நடந்து வர முடியல. என்ன இத கொண்ட வேற போட்டிருக்கானா? ஆமாமா. அந்த முக்குலயே ஒரு ஆத்தா கேட்டுச்சு. எப்படி 2 பேர் 4 பேர் நடந்து வந்து கிருச்சுங்க. அத ஒரு ஆத்தா கேக்குது. அந்த ஒரே ஒரு கொண்ட போட்டுவே. ஆமா. அவன் தாண்டி பப்புனா இருக்கேன். ஓ. அதுல இன்னொரு ஆத்தா. தாண்டி கொண்டையெல்லாம் போட்டிருக்கேன். இவன் போய் என்னத நக்க போறியாங்க. வேற கொண்ட போட்டா நக்கல் கலந்துருக்கு. அதானே. இந்த மொத்த இந்த கொண்டைய கட் பண்ணு. எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அருமையான முறையில் தாளமிசு கொண்டிருக்கும் அன்பு சித்தப்பு நமது திருப்பூவனம் மாநகரம் அருகாமலுக்கும் வயல்சேரி மாநகரத்தை வீசிய செல்வம் அவர்கள் உங்கள் முன்னால் சீனன் தாளம். அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு எப்படிங்க? சாப்பாடு வருஷம் நமக்கு சைவ சாப்பாடு சிறப்பான முறையில. ஆமா, நாடா நம்மள வீட்டுல சாப்பிடுறது இல்லை, இங்கதான் வந்து சாப்பிடுறது. அதெல்லாம் உண்மைக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சிறப்பு. ஆமா, சிறப்பான முறை. பூபதி வீட்டுல நல்ல முறையில அந்த மாங்காய் தொக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா கடைசியில நீ பாயாசம் மாதிரி இருந்துச்சுங்க. பாயாசம் அந்த காட்டுல நல்லா இருந்துச்சு, நீ சாப்பிட முடியாது. பாயாசம் சும்மா இருக்க இல்ல, கிடைக்கலங்க. நீங்க அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பு செய்த பூபதி அண்ணன் குடும்பத்தார்களுக்கும் சமையல் செய்த அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் சார்பாக கலை குடும்ப சார்பாக நன்றிகளை உள்ளங்கன்னு தெரியப்படுகிறோம். மற்றும் இந்த நாடத்திற்கு அருமையாக ஒளி அமைத்து நமது ஊரையே அழகாக அலங்கரித்திருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது பொன்னமராவதி மாநகரம் கண்டெடுத்த ராக்காயி சவுண்ட் சர்வீஸ் முறையில் வண்ணொலி அமைப்பில் சிறப்பாக அலங்கரித்துள்ள ராக்காயி ஆடியோஸ் உரிமையாளருக்கும் பணியாற்றிய அன்பு சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்தை உபயமாக செய்து நாடக உபயதார் என்ற முறையில் உயர்ந்த டாக்டர் பி ராஜசேகர் PR கனெக்ட்ஸ் குரூப்ஸ் மற்றும் கருப்புகால் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருமாறு அன்புடன் அளிக்கின்றோம். இப்படிக்கு இடையப்பட்டி தெற்காமரம் சொற்குலைப்பட்டி மற்றும் கிராம பொதுமக்கள் இருந்து கொண்டு இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்து அன்புள்ளமாக திகழக்கூடிய சிறப்பான முறையில் நமது ஊருக்கு உண்டான பெருமையை எடுத்துரைக்கும் வகையில் சிறப்பான கலைஞரை கொண்டு நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு மாமா திருவாரூர் மாவட்ட கண்டுதப்பி உப்புராஜா அன்பு மாமா அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு இங்கு நாட்டியமாட காத்துக் கொண்டிருக்கும் நடன மங்கை, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, ரோசா மொட்டு சிறப்பான முறையில் அருப்புக்கோட்டை மாநகரம் அருகாமல் இருக்கும் ஒத்த வீடு. ஊரு வேற ஒத்த வீடு. அப்ப ஒரு வீடு தானே? ஊரு நேரம் வீடு. ஊருக்கு பேரே ஒத்த வீடு. நீங்க வேற ஒத்த நீ இப்படி வீடு தனியா இருக்கு போயிட்டீங்க. ஒத்த வீடு மாநகரம் கண்டெடுத்த தரகுத்து தரணீஸ்வரி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி மனம் என்னும் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் சிறப்பான முறையில் RJ தவம் அண்ணார் யூடியூப் சேனல் சார்பாகவும் அதில் பணியாற்றுகின்ற நாரத மகரிஷி. ஆமா, நல்லா இருப்பேன். எதிர்த்து மொத்த கட்டிக்க. நன்றி நன்றி நன்றி. அருமையான. ஆமா, மீச வேற எடுத்துட்டு வந்துடுற. அவர் ஒரு நாடக கலைஞர் இல்லையா? யாரும் தப்பா நினைக்காதீங்க. வீடியோ எடுக்கிறவரு சேரலாதுன்னா லோகநாதனா? ஆமா, அவர் ஒரு நாரதர் வேஷம் போடுறாப்புல. இன்னைக்கு அவர் போற நாடகம் நின்று ஓன காரணத்தினால ஐயா கேமரா மேனக்கா இன்னைக்கு பர்மிட்டா இருக்காப்புல. நாளைக்கு காலையில போட்டுடுவாரு. ஆமா, அருமையான முறையில் சிறப்பாக அன்பன் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன்னால் பபுனாக எடுத்துக் கொண்டிருப்பவன் மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் நல்லூர் VV முத்துவேல் அவர்களின் திசைய புள்ளியமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் சோழன் குருணி என்ற கிராமத்தை சேர்ந்து AS தங்கராஜ் ஆகிய பபுன் கம்மிக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் போயிட்டு அந்த புண்ணியவதியை அழைச்சு வருகிறேன். அதனால
விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பார்க்கறது பின்னாடி ஏ அக்கா பொண்ணு அஞ்சலே வச்சை பாரு நெஞ்சிலே நகரத்து ஏறு நெஞ்சிலே அடையங்கே போய் கொச்சலே தாவ தாவ தாவடா தாவடா கையிடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி வந்து நின்னா முன்னாடி ஒரு நாலு மார்கழி மாசம் அல்ல பார்த்தான அவ வீட்டு முன்னாலே காலையிலிருந்து ஓடு ஓடுது அந்த சவுண்டு கேட்டு நானும் இருந்தேன் எழுந்து பார்க்கையில கண்ணுல திறந்தேன் கொஞ்சம் குமரியே கண்ணுல பார்த்தேன் அவ என்ன பார்த்த அவளை பார்த்தேன் சரி கண்ணுங்கன்னு ஒட்டி கிச்சு காதல் வந்து சென்னை மாநகரிலே சமத்து சுமார் அவ என்ன தொண்டா நான் அவளை தொடல ஏன் புருஷன் கூட இருந்த கண்ணு ஒட்டி கிச்சு கையில வாங்கினே பையில போடலே காசு போன இடத்தையிலே கையில வாங்கினே பையில போடலே காசு போன இடத்தையிலே ஏ காதலி பாத்தா காதலியே ஏதோ சொல்வது முறையிலே ஏழைக்கு காரணம் சரியில்லை கையில வாங்கினே பையில போடலே காசு போன இடத்தையிலே
எங்க அப்பா இது என்ன கூட்டம் பயப்படாத எல்லாம் உன்னை ரசிக்க தான் வந்திருக்காங்க. இப்படி இருப்பாங்களா இல்ல போயிடுவாங்களா? இருப்பாங்கம்மா. இருக்கட்டும். அப்புறம் மைசூர்கார் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்ப நீங்க என்ன நடந்தது நாங்க என்ன இருக்க முடியும்? வாய்ப்பளித்த அன்பு கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் என் சார்பாகவும் இந்த கலைக்குழு சார்பாகவும் நன்றி. அப்புறம் வந்த வேலைக்கு போமா ரெடிமா எதா இருந்தாலும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம். வந்த மாதிரி செஞ்ச மாதிரி வேலையை இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு மோத்தரம் தான் வருது. ஏய் பின்னாடி இடம் இருக்கு நிறையா. போலாமா? புடிங்க. ஓடியா ஓடியா ஓடியா. கண்ணி காதல் கொண்டே நடி பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். எப்படா நான் திருப்பி வேணும். இங்கே டான்ஸ் அன்னைக்கும் தரணிஸ்ரீ அவர்களுக்கு போட வாங்கிமா மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். எனக்கெல்லாம் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இவ்வூர் இளைஞர்களுக்கும் என் சார்பாக இந்த கலைக்குழு சார்பாக நன்றி. இருந்தாலும் பாட்டை மாத்தி விட்டுருமா? விட்டுருமா? கேட்டீங்களா? அங்கே அதை பார்த்தீங்களா? இங்கே
இந்த ஒரு தடவை தான் பப்பனுக்கு கொடுத்து வைக்கிறது. கேட்டா உடனே டான்ஸ் வச்சிருக்கேன்னு ஊர்ல வச்சிருக்காங்க. எனக்கு தான் என்ன பொண்டாட்டி இல்லையடா, என்ன நான் மொட்டாவே தெரியுது. ஆமா, முத புருஷன் நீ தானே, ஒழுக்கமா இருக்கணும். வந்திருக்க டான்ஸ் ஆளு சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு ஊர்ல முரட்டு உருவமா வரும். ஆள் நல்லா சித்தரும் பாட்டு இருக்கு பாத்தீங்களா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பாப்பா நல்லா தான் இருக்கு. பட் வேலைப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியணும்லங்க. ஏன்னா ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி அவுத்துட்டு கறக்கணும். பாத்துக்கிறோம். என்ன ஜீமக்கல்ல முடிச்சிருக்கா வெட்டி வைக்கிறது கேட்டா? தம்பி தினேஷ், மாப்பிள்ள தினேஷ், இன்னைக்கு தாயா கொக்கா மக்கா டான்ஸ் உனக்கேத்த மாதிரி இருக்குது. ஓ ஆளுதானா? சந்தோஷம். எப்படியோ மாமாக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு அனுசரிச்சுக்க. நான் பாத்துக்கிறேன். மாடு நல்ல மாடா இருக்கு, உலகுக்கு உதவுமான்னு தெரியலையே. பாப்போம், பூட்டி பாப்போம், ஏற போட்டு உழுகுதா உழுகலாண்டு. அப்படியா? நல்லா உழுதாலும் சரி, எப்படி வந்து நம்ம மாட்டை கொண்டு வந்து நம்ம வேலை இருக்கணும். ஓ மை காட். ஏய், ஆளு உண்மைக்கு நல்லா இருக்கடா. மண்டமயிலே இப்படி வாட வருது. ஆமா, அப்புறம் தம்பி உங்க வாசிப்பு சரியில்லை. தேவையில்லாத நம்ம கூடாது. என்ன உங்க கிடப்பு ஒரு மாதிரி இருக்க?
அப்புறம் பாப்பா அப்புறம் தம்பி. ஓ நான் உனக்கு தம்பியா? ஏன் நான் பாப்பாவா? ஏன்னா உன் தம்பி வேணுமா? இல்ல என் தம்பி ஏன் பாப்பா வேணுமா? பாப்பா கொடுத்தா நல்லா தான் நீ இருக்கு. தம்பியை கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆள் நல்லா இருக்கே. ஆளு நல்லா இருக்கு. நீயும் என்னது 2 மாசம் மாசமா இருக்கா? 2 மாசம் மாசமா இருக்கா? சரியா இருக்கு, புரியுதா? சரியா இருக்கா? என்னப்பா கல்யாணம் வேணும்னு சொன்னாங்க? ஏய் கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ சோ மச். சென்ன பிடிச்சிருக்கேன். அவங்க சொன்னாங்க நீங்க சொல்லுவீங்களா? நான் அப்படி மாட்டேன். என்ன கல்யாணம் ஆவல? ஏய் பார்த்தாலே தெரியுதுமா. என்ன பார்த்தா மூஞ்சில தெரியுது. உனக்கு தான் கல்யாணம் ஆனதா தொங்கி இருக்கும்ல. என்ன தொங்கி இருக்கு? கழுத்துல தாலி. கண்ணு தெரியல. நல்லா தான இருக்குது. நீங்க நல்லா தான் பேசுறீங்க. நல்லா பேசற போட்டுருக்காங்க. ஏங்க அப்ப நான் நல்லா பேசுறதா என்னைய போட்டுருக்காங்க. அப்பா அப்படி பேசி தகத்துருவியா? புடிங்கி தள்ளிடுவியா? யாரு புடுங்குறவன பாரு. புடிங்கி தள்ளிட்டான்னு தெரியாது. அவன் ஓங்கட்ட நான் புடுங்கறதால ஈச்சு புடுங்கிறாது. வந்து பொளந்து தள்ளிட போய்யா ஒரு எல்லாரும் கிழிச்சு போடுவேன். யாரு போடி மாத்தா ஓட்டா குண்டாமே எங்க ஆத்தால பத்தி இழுத்தல வச்சுக்க. டேய் ஏமா இப்ப என்ன நீ சொன்ன? மொசரைய பாரு. அவங்க அம்மா என்னடா எங்க ஆத்தால பத்தி தாங்க. நீ என்னமா அவளை சொன்ன? ஓட்டா குண்டா. என்னது? என்னது? எங்க அம்மா குண்டா இருக்கு நீ பாத்தியா? உங்க அம்மா குண்டா தானே இருப்பாங்க. ஆறு இங்க ஒரு பொம்பளை பிள்ளையாச்சுல பாத்துக்கியா? நானும் பாத்துக்கிட்டேன். மரியாதை கொடுத்து பேசுற மரியாதை. மரியாதை என்னடா ஒண்ணு? நீ என்னடி பண்ணி போடுவ? என்னடா பண்ணுவியோ நீ? ஆடா போடணும் கோத்தாமலைங்க. ஓட்டா குண்டா நீ போடி வாடின்னு வச்சுக்கோ. செவிலுது அப்படியே அப்படியே. தரணி சரி. தொங்கராஜா. வாய பொத்துக்கிட்டு நில்லு. அணைக்கிட்டு இல்ல. அம்மா அமைக்கிட்டு இரு. பொத்திட்டு நில்ற வெண்ணா. யார் எடுக்கறா? ரவுடி குண்டாட்டா. நீ பப்பன் பாரு கிறுக்கு போயிலடா. யாரு கிறுக்கு போயா? அப்பா. எடுத்துக்கிட்டு அடிச்சு நாரி கிறுக்கு போயிரா. நான் மண்ட பேத்து பேர் மத்தவங்க. பொம்பளை வாய மேல பொத்துக்கிட்டு அடக்கமா இருந்து பழகு. ஒரு பொம்பளைக்கு தன்னடக்கத்தை காட்டிலும் நாவடக்கம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அடக்கம் முக்கியம். அதை நீ மேல தெரிஞ்சுக்கோங்க. அடக்கம்ல போய் சுடுகாட்டுல பாரு. ஓ என்னது நான் போய் பார்க்க நீங்க போய் பாருங்க. பேசுற என்ன? என்ன? பொம்பளை ரொம்ப பொறுமையா இருக்கணும். நான் ஆம்பளை அடக்கமா இருக்கணும். மொத்த ஹோமிலி பிகர் மாதிரி இருக்க. ஆனா வாய் ரவுடி முட்டை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ தான் நல்லா பேசுறீங்க. உன் சுடி சரியில்லையே. யாரு துணி தெரியல? யார் சுடி சரி? பாக்குறியா? வாய பாக்குறியா? நக்கி பாக்குறியா? யாரு நான் நக்கலுக்கு வந்திருக்கேன். யாரு தேவா பண்றீங்க? முருகனே சொல்லி வச்சுக்க லூசு முட்டை வெதற பிடிக்கிறா. டேய் நீ என்ன பண்ண? நீ எதை பிடிக்க போன? தேவனா பேசாத. தேவனா நீ பேசாத. தரணி. சொல்லுங்க தொங்கராஜா. அழகா இருக்கின்ற ஒரு காரணம் விட்டுக்கு இருக்கேன். நீ அழகா வர்ணிச்சு பேசுறீங்க. புடிச்சுக்கிட்டு லிப்ட் கிஸ் அடிச்சிருவேன். பொண்டாட்டிக்கு போய் கொடு. நான் நீ தானே பொண்டாட்டி. யாரா சொன்னது? நீ தானே பொண்டாட்டி. டேய் புடிச்சறானா? டேய் நீ ஈண்டு சொல்லு. என்ன இன்னைக்கு ரொம்ப உக்கிரமா இருக்கானே தெரியல. நீ மட்டும் ஈண்டு சொல்லு. உனக்கு மேலையும் கொடுப்பேன். நீ கீழ கொடுத்துட்டான்னு தெரியாது. அதுக்கு நான் வாயை இழந்துக்கிட்டு தெரியவா? யாரு கொடுக்க சொன்னா? பாரு லட்சணமான பெண்ணுக்கு இம்புட்டு வகசி ஆகாது. நீ இப்படி திம்மரா பேசும்போது நாம பேசக்கூடாதா? பேசி பாப்பையா? பாப்பா. பாப்போம். நீ என்ன பொம்பளை கிட்ட மோதி பாக்குறியடா? நீ மோதி பாரு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. சொல்லுங்க. ஆண்கள் என்னைக்குமே பொறுமையின் சாலி. அதனால எங்களுக்கு பொறுமைசாலின்னு பேரு. பாடி எதுல நீ பொறுமையா இருக்கீங்க? ஏன் ஓடுறீங்க? ஏய் ஆம்பளனால பொறுமைதாமா. எந்த விஷயத்துல நீங்க பொறுமையா இருக்கீங்க? ஏன் அப்படி சொல்ற? நாங்க தான் உலகத்திலே விட்டு கொடுத்து போற மனப்பான்மை உள்ளவர்னா ஆம்பளை மட்டும்தான். என்னைக்கு பொம்பளை கழுத்துல திரி நாட்டுகிற 3 முடிச்ச நாங்க போட்டு தொலைச்சோமோ ஆம்பளை நாதியத்து நாசமத்து உட்கார ஆரம்பிச்சுட்டேன். உங்க கழுத்துல 3 முடிச்சு போட்டல இருந்து கூட பிறந்த அண்ணன் தம்பிட்ட பேச முடியல, அக்கா தங்கச்சிட்ட பேச முடியல, பெத்த ஆத்தாட்ட கூட பேச முடியல. அது வந்தா பட்டுக்கிறது, இது வந்தா நொட்டுக்கிறது. உங்க ஆத்தா வீட்டுக்கு வந்தா போதும், என்னங்க உங்க அத்தா மாமா வீட்டுக்கு வராங்க, அவங்கள ஓடி ஓடி கவனிங்க, கை கடைக்கு போங்க, எல்லாம் ஆட்டுக்கறியா தொட்டக்கறியா அறுத்துட்டு வாங்க. உங்க ஆத்தா வந்தா, இதுவே எங்க ஆத்தா வந்தா போய் கட்டில போய் போய் முக்கால் ஓட்டு படுத்துக்கிறது. என்னங்க எனக்கு கூத்த கூத்தட்டு வருதுங்க, உடம்பெல்லாம் மேலோடியா இருக்குங்க, பழைய சென்னை கிட்ட சொல்லுங்க. எல்லாம் கரெக்டா கை உங்குறது கை உரிச்சே இப்படி மாத்துக்க. ஆம்பளை நாங்க மட்டும் ரோசப்பட்டோம்னு வச்சுக்க, பல ஒம்பளம் கோத்தா வீட்டுல வேலை விட்டு எடுத்துடணும். நாங்க வாய பொத்திக்கிட்டு இருக்காரு. நீங்க நல்லா இருக்கீங்க. நீ பொத்தி நின்றா போல நான் சொல்றேன் கேட்டா. ஓத்தா வேணும் இங்க பாரு காத்தால பத்தி ஓய விழுந்துட்டே. உங்க ஆத்தா நீ மகதானே? மகதா ஆத்தா மகதா. சொன்னீங்க தெரியாம ஓடியா? சொல்ல முடியுதா? சொல்றேல்ல. என்ன? என்ன தரணி நல்லா கவனிச்சுக்க. தொங்கராஜா இன்னைக்கு ஒரு பஸ்ல ஏறிட்டா நிறமாச பொம்பளை வயிற்ற தள்ளிக்கிட்டு வந்தா முதல்ல எந்திரிச்சு இடம் விடுறவன் ஆம்பளை மட்டும்தான் இருப்பேன். ஏதாவது ஒரு பொம்பளை நீ எந்திரிச்சிருக்கியா அதுக்கு பாவம் நிறமாத்தோட வருங்க இசுக்க பார்த்து போட்டு எந்திரிக்க சொல்லிடுவாங்களாம். தலைய இப்படி திருப்பி உக்காந்துக்கிறது.
பொம்பளைக்கு பொம்பளையா பொறாமப்படுற உலகத்துல நீ என்னடி பேசுற? இங்க பாருங்க. என்னம்மா? நான் இந்த கல்யாணம் பண்ண சொல்றீங்க. உங்களை யார் முடி முடிச்சு போட சொன்னா? ஏன்? ஏய் நான் முடிச்சு போடணும் தானே. என்ன மஸ்திரியில கல்யாணம் பண்ணிட்ட. செவத்துல வச்சு உரசி தெரியும் தானே. செவத்துல உரசி நான் புண்ணு வந்து தெரியுதுக்க. தெரியும் எனக்கு என்ன வந்துச்சு. 3 முடிச்சு போடுற முடிய இந்த 3 முடிச்சு போட்டே உங்களை அடக்க முடியல. உங்களெல்லாம் ஒத்த முடிச்சு போட்டா நீங்க உருவிட்டு ஓடிட மாட்டியா? நான் உருவிட்டு ஓடதான் செய்வேன். யாரு? ஆம்பளை எப்பயுமே கெபாசிட்டி என்கிட்ட மோதி பார்க்காத. எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இங்க பாரு எத்தனை தாய்மார்கள் இருக்காங்க பாத்தியா? யாரு? தாய்மாருங்க உனக்கு ஆமா சப்போர்ட். சரி பண்ணட்டும். உனக்கு சப்போர்ட் பண்றாங்க நீ சொல்றல. ஓ தாய்மார்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி? இதுக்கு சரியா எத்தனை பேர் கை தூக்குறாங்கன்னு பாப்போம். எங்க இந்த மாபெரும் பெண்கள் கூட்டத்துல எத்தனை பேரு உங்க மாமியார் கூட உட்கார்ந்து நாடகம் பாக்குற கை தூக்கு பார்ப்போம். கை தூக்குங்க. கை தூக்குங்க தானுங்க. ஒரு ஒம்பளை தூக்கல. அந்த அம்பட்டு மாமியார போட்டு தெரியுதுங்க. கை தூக்குறாங்க. மோதிரத்தை வாங்கி குடிடா. கை தூக்குற என்ன உனக்கு? நான் கேக்குறேன் இந்த கூட்டத்துல யாராவது ஆம்பளையார் அவங்க மாமனார் பக்கத்துல கை தூக்குற என்ன சொன்னீங்க? மூத்திரத்தை வாங்கி குடி. அப்படி மட்டும் தப்பா நினைக்காத. அப்புறம் பொம்பளை மூத்திரத்துல மட்டும் போதை இருக்குன்னு சொல்லட்டும். நாங்க பாத்ரூம்லயே படுத்துக்கிறோம் முடியும். இந்த உனக்கு வெக்கமான என்ன மேது வைக்க போமா நீ என்ன போமா அதெல்லாம் உருத்தாட்ட பேசிக்க. நான் ஒன்னால உருத்த முடியல. இங்க உள்ள ஆம்பளையார்கள் யாராவது மாமன் பக்கத்துல உட்கார்ந்து நாடகம் பார்க்கறேன்னு சொல்லுவாங்க. ஆறு இங்க பாரு. இந்த உலகத்திலேயே மாமியா மருமக சண்டையில ஊர்ல பேரா இருக்க தவிர மருமகனும் மாமனாரும் அடிச்சுக்கிட்டாலும் பேர் இருக்கா? அப்படி நாங்க ஒரு கட்டிங்கோன ஒரு அவுன்ஸா பகிர்ந்துட்டு குடிப்போம் முடியும் மாமனார் மருமகன். மானகட்ட லூசு முண்டை ஆம்பளை தப்பா பேசுறியா? ஆம்பளை சொக்க தங்க ஒரு பொம்பளை பேசுறியா? உன் பொம்பளை எதுக்கு அப்புறம் ஆம்பளை விட்டு கொடுத்து போறீங்க நாதியத்தை உட்காந்துருக்கா. புரியுதா? நீ விட்டு கொடுத்து கிழிச்சீங்க நீங்கள. உங்களுக்காண்டி வாழ்க்கையை நாங்க விட்டு கொடுத்துட்டு வரோம்ல. அதுல ஒரு பெரிய விட்டு கொடுப்போம் இல்லையா? வாழ்க்கை விட்டு கொடுத்த என்ன வாழ்க்கை விட்டு கொடுத்த? அம்மா அப்பா விட்டு எங்க அண்ணன் தம்பி விட்டு தங்கச்சி சபை எல்லாத்தையும் விட்டுட்டு வரோம்ல. ஐயா ஆண் இருக்காங்களே சொல்றத யாரும் நம்பாதீங்க. ஆம்பளை கிட்ட இருக்க ஒரே ஒரு வீக்னஸ் என்ன தெரியுமா? இந்த முதராத்திரின்னு எந்த லூசு பையன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. இதுலதான் ஆம்பளை புள்ள லூசா போறது. அன்னைக்கு நிலைமைக்கு இவன் என்ன சொன்னாலும் இவன் போடுவேன். பொண்டாட்டி மடியில புருஷனை போட்டு அப்படியே தலைய கோதும். மாமா மாமா ஒரு வாரம் தான் மோத்தால வச்சிருக்கணும், அப்புறம் விரட்டிடணும். சரிடி அப்படியே சரி. ஏன் இங்க இவன் போட்டாத்தே முட்டை இங்க நீ நொட்ட முடியும். எல்லாத்துக்கும் சொல்லியே கடைசியில் இந்த முட்டை தெருவில் தெரியுவேன். இங்க வார் இதுலதே ஒரு ஆம்பளை விழுகிற வீக்னஸ். இதுக்கு கொஞ்சங்க அத்தான் அத்தான் நீங்க மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. உடனே நான் செத்துருவேன். அப்படியே செத்து நக்கிருவேன். நான் அதை நம்பத்துக்க. ஒரு பொம்பளை அத்தான்னு சொல்லுது. என்ன காரணம்? என்ன காரணம்? பாசத்துல தான் அதெல்லாம் கூப்பிடுறது. பாசம் இல்ல மசுரம் இல்ல. முறையா சொல்லுவியா? அத்தானுக்கு என்ன மீனிங் தெரியுமா? அத்தான் அத்தான் நீ சம்பாதிக்கிற காசை ஃபுல்லா நான் புடுங்கத்தான். இதை எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் கடத்தத்தான். உன்னைய தனி கொடுத்துறம் கூட்டிக்கிட்டு ஓடத்தான். உங்க ஆத்தா அப்பனை அடிச்சு விரட்டத்தான். கடைசியில ஸ்டேஷன்ல போய் படிச்சுக்கிட்டு சார் என் புருஷன் தோட்டத்தை என் சங்கிலியத்தை என்ன நோனியாச்சான்றது. தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது சரியா? ஒரு பாசத்துல கூட்டா நீ ஒரு அர்த்தத்தை சொல்லுவானே நம்ம பாசம் நக்குன வேற பொம்பளை அடிச்ச உடனே நான் கேக்குறேன். இங்க இருக்கிற ஆண்கள் பல ஊர்ல இருந்து வந்திருப்பீங்க. நல்லா பேருங்களேன். நம்ம ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை எடுத்து சண்டை ஓட்டா கத்தி எடுத்து குத்துவோம், கம்பெடுத்து அடிப்போம், கல்லட்டு அறிவோம். இதுதான் ஆம்பளை குணம். ஆனா பொம்பளைக்கு சண்டை வந்தா பொம்பள்கிட்ட இருக்க ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? வாய் மட்டும்தான். லேசா பொண்டாட்டி அடிச்சு பாருங்களேன். பொம்பளை சொல்ற முதல் வசனம் இதாத்தான் இருக்கும். லேசா பொண்டாட்டி அடிக்க உனக்கு நான் முக்கியமா கோத்தா முக்கியமா? ஒரு மசுரை கத்துக்கிட்டு புருஷனை நாசமா போக வச்சு ஏன் போய் வேணா கோத்தா வீட்டுல உட்காந்து ஒரு வருஷம் இருக்கும். அப்புறம் போகணும்னு அங்க அரைச்சு வெட்டி விட்டுவாங்க. நான் கேட்கிறேன் பிள்ளை கேட்டா ஆகணும். இதை சொல்லுது உனக்காண்டி நான் அதை கொண்டு வந்தேன் இதை கொண்டு வந்தேன். 10 மாசம் வந்து புள்ள போனது நக்குன்னு. நீங்க மட்டும் தான் 10 மாசம் சுமக்கிற, மத்தவங்க 3 மாசத்துல பிரிக்க விட்டுல போறாங்க. ஓவியமா சொல்ற ஒரு பெண்ணு பிள்ளை பெக்கிறது எப்படி தெரியுமா? நல்ல ஓடி ஆடி வேலை செய்யணும். அந்த காலத்துல 10 பிள்ளை பெத்து கூட மறுநாளே வயக்காட்டுக்கு களை எடுக்க போச்சுங்க. இப்ப அப்படியா? உங்க நாகரிகத்துல நாயை விட்டு லூசு முண்டை 10 நாள் வயிற்றுல கருன்னுட்டா போதுமையா? செம்ப தூக்காத, பழைய கால வைக்காத, பாய சுருட்டாத, செம்ப தூக்காத. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு பொழந்து வளர்த்துக்கிட்டு டாக்டரு சுகப்பிரசவம் பிறக்காதான்
ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாரு மயத்தை புடுங்குவாரு. எதுக்குண்ணா? நீ லூசு முண்டை ஒழுக்கமா வேலை பார்க்கணும் ஆபரேஷன் தான் பண்ணுவாங்க. இல்ல கேக்கு நான் தெரியாம நீ வேலை பார்க்க விடுறியாடா வண்ண என்ன வேலை பார்க்க விடுறியா நாங்க வேலை மாத்திரம் நீ லோடு இங்க பாருங்க அனாவசியமா பேசலாம் பிடிக்காத இடத்த காலி பண்ணுங்க ஒரு விஷயம் தெரியுமா? அதிகமா பேசிட்டு இருக்கீங்க. நான் பேசிக்கலி ஐ எம் சொரட்டை. என்ன சொரட்டை? ஆனா ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நான் வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆனா ஆண் வர்க்கத்தை தாழ்த்தி பேசினா நான் விட்டு கொடுத்து போவேன். நானே பொம்பளை பிள்ளை நீ தப்பா பேச நானே விட்டு கொடுக்க மாட்டேன்டியா? என்ன பண்ணி புடுவே? நீ என்ன பண்ணி விடுவ? இங்க பாரு. போட்டின்னு நான் விட மாட்டேன். நான் பேசிக்கிட்டே இருப்பேன் பாத்துக்க. நானே பேசிட்டே இருப்பேன் பாத்துக்க. மானங்கட்ட லூசு முண்டை ஊருக்குள்ள வருதுட்டுதே. முக்கு ரோட்ல 3 பேர் போட்டானா வானவெடிய. எப்படி திட்டி ஏய் மண்டையை வாய்க்கு கீழ தொண்டை ஓ வாய மூடுறா. தேவ சொல்லி வச்சுக்கிற சேரசு மானத கடுத்து புடுவேன். தேவலாம் பேசிக்கிட்ட. என் வாயை பத்தி தெரியாது. நான் ஒண்ணா கிறுக்கு போயமையா. நான் வாயை பொத்திக்கிட்டு இருக்கேன்னா கூட்டத்தை பொத்திக்கிட்டு இருக்கேன். இல்ல என்ன பண்ணுவ? அப்ப நான் பேச தாங்க மாட்டேன். பேசி கூட பாத்துக்க. பேசுவியா? பாப்பா எடைய வெட்டி கம்மாக்குள்ள கிடந்துச்சாமடா சேராசு கோர. சரி எடைய வெட்டி கம்மாக்குள்ள கிடந்துச்சாம் கோர. சரி சரி டான்ஸ்காரி இதுக்குள்ள ஓச்சாமடா இத்தண்டி சாமி. ஏய் அட எங்க வந்து விட்டுறானே கடையில விக்கிறா சாம்பு. நீ மைக் செட் கார புடிச்சிட்டு உனக்கு ஒரே குளு குளு இருக்குமே. பாப்பா பரியா இல்ல ஊரு கொட்டி மைசூர் போடுறான் நம்ம சொல்றாங்க நாக்க சொல்றத பாரு. ஒழுக்கமா உட்கார்ந்துக்க ஆமணி பரவத்தை விட்டு தெளிவு தெரியுமே. ஏய் என்ன மைக் செட் கார லைன் பண்றீங்க? மச்சான் அப்புறம் ராக்காயின்ற பேரை தரணி சிறுன்னு மாத்த வேண்டியது மாத்திடுவா பாத்துக்க. கொஞ்ச நேரத்துல. ஆளு உன் முடியே சரியில்லையே. அப்படி இந்த சோழி இங்க வச்சு விடாது. சரியில்லனே. ஒருத்திக்கு அறுக்கவே தெரியாதான். ஒருத்திக்கு அறுக்கவே தெரியாதா. சரி இவன் 52 அருகாமணியை அடுக்கி வச்சுக்கிட்டு இவன் சொன்னானா நான் அரைப்புடிச்சு அரைப்பனா அரைப்புடிச்சு. உனக்கு ஏண்டி இந்த மொட்டை ஊசி? அக்கம் பக்கம் பார்த்துட்டு போய் அக்கா தங்கச்சி கட்டி பிடிச்ச மானங்கட பிள்ளைக்கு என்ன தெரிய போகுது? யாரு? நீதான்டா நீனே. நானாடி அப்படிப்பட்ட ஆளு. அப்புறம் ஊரே வெள்ளத்துல ஓச்சாமுங்க. ஊரே வெள்ளத்துல ஓச்சா. இந்த சக்கரத்தை மட்டும் ஓக்காது டேய் டேய் உட்கார்ந்து ஓல இதுல வை ஓல. நல்லா இருக்கே நாயம். இன்னைக்கு பப்புனு தங்கராஜுக்கு வெளுக்க போகுது சாயம். பாப்பா யாருக்கு சாய வெளுக்குன்னு பாப்போமா? இந்த ஒளிப்ப எத்தனை முண்டை நகர மாட்டானாங்கிட்டு. இங்க வா. ஒரு பொம்பளை ரப்படுத்து பேசுறியே. நான் உன்னை விடுவே நினைக்கிறியா? விடவே மாட்டேன். என்ன நானும் உன்னை நீ என்ன பண்ணுவீங்க? பண்ணிப்பீங்களா நீங்க? ஏன் பண்ணுனா பண்ணுவியா? போட்டியா? பண்றது தானே போட்டிருக்காங்க. பேசுமாவா? இங்க உப்புராஜ மாமா சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னண்டு? இந்த தங்கராஜுக்கு இந்த தரணி ஏன் போட்டிருக்காங்கன்னா நீ ஆடி சேப்பே நான் சேப்பேன் கொஞ்ச நேரத்துல தெரியுண்டியா. ஓ அப்படி வரையா நீ? அப்படிதான் வரேன் பாப்பா வா. அப்போ எப்படி வேணாலும் பண்ணுவேன். வருவேன். நிஜமா தானா? நிஜமாதாங்க. உனக்காண்டி நான் வச்சு இன்னொரு கேள்வி மட்டும். ஒரு பெண்ணு இவ்வளவு தூரத்துக்கு வாய் பேசுறேன்னா உனக்கு ரப்பு கூடிருச்சு. என்ன உனக்கு திமிரு கூடும்போது உங்களுக்கு நப்ப கூடாதா? ஒரு ரப்ப ரவரவே நான் உரிச்சு குறைக்கல. இப்ப யாரு உருக்கிறாங்கன்னு பாப்போம். பாப்பா உன் தொகுதியை பிரி. ஏன் தொகுதியை நான் பிரிக்கிறேன். இன்னைக்கு உன்னை நான் வச்சு செய்யறேன். குடிபாதார ரெடியா? மாடு குடிமாடா வாடி வாசல்ல முட்டுதா இல்ல கெட்டுத்தரல படுக்குதா பாத்துக்குறோம். எங்க திமிர பிடிச்சு அழைக்கிறோம்டா. நான் இழுச்சா போயிலாங்க. ஏங்க ஒத்த திமிழ் மாட்டை தாங்க குடிக்க முடியும். எங்க மாத்திரம் இது ரெட்ட திமிழ் மாடு. ரெண்டும் சேர்த்து போடுறாங்க. நீங்க சொன்னா சரியா தான் இருக்கிற ஊர்ல செருப்புடியாம நீங்க தான் பாத்துக்கிறோம். பரவாயில்ல பாத்துக்கிறோம். பாப்பாவ வேலை வாங்குவோமா? எடுங்க வேலும் அடிங்க தாளும் இனிதான் நாட்டக்க உடனே முதல்ல பிடிக்கிற விளையாட விடணும்ல கொஞ்சம். இத்தனை நாளா தண்ணி பழத்துலதான் அடி வாங்கினேன். இன்னைக்கு இல்லடா ஆடும்போது ஒரு சீட்
என்ன டேய்? நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். மண்டை மேல கொண்டு ஓட்டு ரவுண்டு கொண்டு நாலு ஒரு நாள் தண்ணியை போடுவோமா? தண்ணி போட தனித்தனியா சோள போடுவோம். ஆமாங்க, கண்ணப்பன் சாண்டிரியா. அதனால மாடு புடிமாடணும் இப்ப சோச்சு பாத்துருவோம். எங்க இப்ப ஒன்னா ஆடணும், இப்ப தனித்தனியா. ஆமா, சோலோ பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, வராது. ஏனே நானும் இந்த டான்ஸ் வந்திருக்கோம். மழை மைத்தில வரும், வராது, கவலைப்படாது. இன்னொரு பெரிய பையன் போக முடியும். ஐயோ ஐயோ, ஒண்ணு நினைச்சா ஊரே எதிர்க்குது. ஆத்தா நல்லா இருப்பையோ, உட்காருங்கடா சத்தியம். ஆஹா, ஏய் பாப்பமா, தந்தானே தானனே தண்ணினா தண்ணினா தந்தானே தானனே தண்ணினா என்னவோ என்னவோ சம்பந்தி கும்பிட்டு தந்தா இதோ எதிர்த்து சொல்லுங்க. ஒரு சொட்டு வைக்குது, அதுக்கு இப்படி கலவரமா? ராசாத்தியா நல்லா இருப்பீங்க, உட்காருங்களேன். இதுதான் சாக்குன்னு கிளம்புதுங்க.